அனைவருக்கும் இனிய புது வருட வாழ்த்துக்கள். இரண்டாவது வருடமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சித்திரை புது வருடத்தை கொண்டாடுறோம். இந்த வருஷமும் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என இறைவனை நான் வேண்டுகிறேன். சொல்லுங்க, விஷ் பண்ணுங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேடல் சார்பாக. தொடர்ந்து இந்த காணொலியை அதாவது இன்றைய காலையில் இருந்து மாலை வரைக்கும் இந்த புது வருடத்துக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் செய்திருக்கிறேன். குறிப்பாக கும்பம் வைக்கிறது, கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து வச்சேன்னா அதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு காணொலியாக இந்த இடத்துல தாரேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாழை மரம் வெட்டியில் நாங்கள் வாழை இலை வெட்டுறோம். வாழை இலை வெட்டுறதுக்கு டீமாக போகிறாங்க. வ்ளாக் பெருசாக போகுது. என்னவாம்? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட பார்க்குறாரோ? இதாட்ட வாழை மரம். ஓ, இங்கே வாழையில் விட்டுறால பார்ப்போம். அந்த சின்ன இல்லையா விட்டுங்க. காணும் இல்லையே. இப்போ ஒன்று தான் வெட்டுறது, நிறைய வெட்டது இல்லை. வாழை அப்படி மடிச்சு வெட்டுங்க. சரி வாங்க. எதாப்பு கோலம் காட்டுங்க. எதாப்பு கோலம்? இதா கோலம். பார்த்தீங்களா? மஞ்சள் பிள்ளையார் இனி உங்களுக்கு சைவ சமயத்தில் சொல்லி தருவாங்க. இப்ப குத்து விளக்குல எண்ணெய் விடுறாங்க. ஓகே. காலையில் எழும்பி தோஞ்சு குளிச்சுட்டு கும்பமெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அத்தியடி பிள்ளையார் கோயிலுக்கு வலிக்கிட்டோம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அத்தியடி பிள்ளையார் தேர். கடந்த வருடமும் இதே மாதிரியான காணொளி என்னுடைய சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னு சொன்னால் அத்தியடி தான் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில். இந்த தேரையும் நான் ஒரு சில காணொளிகள், ஒரு சில நிமிடங்கள் நான் எடுத்திருக்கிறேன். Thank you.
சுவாமி தேரில் ஏற அப்படியே வீட்டை வழிகிட்டோம். வீட்டை வந்து பார்த்தா பொங்கல் ரெடியாக இருந்தது. பொங்கலை சாப்பிட்டுட்டு அப்படியே பிள்ளைகளுக்கு வந்து கை விசேஷம். வளமையாக வந்து பிள்ளைகள கையால் வாங்கிட்டு அதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு கொடுக்குறதான் வழக்கம். அதைத்தான் இந்த வருஷம் நான் செஞ்சேன். நான் என்ன வாங்குவீங்க? கை விசேஷம் முடிஞ்சதுக்கு பிறகு பின்னேரம் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற வைரவ கோயிலில் பொங்கல். அங்கேயும் போய் சுவாமி கும்பிட்டு பொங்கல் சாப்பிட்டது. நிறைவாக பார்த்தா புது வருஷத்துக்கே வாங்கி வச்ச பட்டாசுகள் இந்த பூந்திரியோட எங்களுடைய இந்த புது வருஷம் முடிஞ்சுது. மீண்டும் அனைவருக்கும் தமிழ் சிங்கள புது வருட வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு புதிய காணொளியில் சந்திப்போம். நன்றி. தெரியாமையா வாங்கினேன்.